பைல்ஸில் 4 கிரேட் இருக்குது. முதல் கிரேட் சின்ன ஒரு பல்ஜ் ஏற்பட்டு அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்படலாம், இல்லை அது வந்து நோட்டீஸ்க்கே வராமல் கூட போகலாம். ஆர் சம்டைம்ஸ் பேஷண்ட் என்ன நினச்சிப்பாங்க, பாடி ஹீட்னால ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னு நினச்சி அதை கண்டுக்காமல் விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அவங்க அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போக ஆரம்பிக்கும் போது அந்த பல்ஜ் வந்து கீழே இறங்கி ஆசனவாய் வழியாக கையில் டச் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரேட் 3னா உள்ளேருந்து இறங்கின சதை கை வச்சு தள்ளனா தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கிரேட் 4ங்கிறது அந்த சதை வெளியிலே இருக்க உள்ளே போகாது. இதுதான் வந்து கிரேடிங் ஆஃப் பைல்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ எந்த ஸ்டேஜ்னாலும் சரி ப்ளீடிங் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இனிஷியலாக பேஷண்ட் ப்ளீடிங்கை வந்து சாதாரணமாக நினச்சிக்கூடாது. அது வந்து சூடுனால வர ப்ளீடிங் அப்படின்றத நினச்சி இக்னோர் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷன் எடுத்து, ஏன்னா கிரேட் 1 பைல்ஸ்லேயே நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம், அது ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அது வரத்துக்கான காரணங்கள்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பேஷண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணாங்க, ஆர் டயட் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா முழுமையாக அந்த கிரேட் 1லேருந்து டிசீஸ் ப்ரோக்ரஷன் நம்ம தடுக்க முடியும்.